அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரவேல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, சனீஸ்வரன் வக்ர நிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரமா இருக்க போறாரு. அதாவது மீன ராசியில இப்ப ரேவதி நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்தில் இருக்கிறாரு. அவரு ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் வந்து பாத்தீங்கன்னா 26/7 26/7/2026 அன்று வக்ர நிலை அடைகிறார். ஆடி 10ஆம் தேதி வக்ர நிலை அடைகிறார். அதாவது வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி வரக்கூடிய நிகழ்வு தான். ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுதான். எப்பவுமே பாப கிரகம் அந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்க சொல்லக்கூடியது. சனீஸ்வரன் வந்து கர்ம வினைக்கு முக்கியத்துவமான முதன்மை கிரகமே சனீஸ்வரன் தான். அவரு வக்ர நிலை அடையிறங்கிறது பெரிய மாற்றங்களை எல்லாம் தரப்போற ஒரு காலகட்டம் தான் இந்த 138 நாட்கள் அப்படிங்கிறது. வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 10/12/2026 என்று வக்ர நிவர்த்தி ஆவார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது மீன ராசிக்குள்ளேயே நடக்கிறது தான். கும்பராசிக்கு வராது, மீன ராசிக்குள்ளேயே நடக்கிறது தான். வக்ரம்ங்கிறதே ஒரு பின்னோக்கிய நகர்வு. அதாவது இப்ப ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் பின்னோக்கிய ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வருவார். ஏன்னா உத்திரட்டாதி 4லயே வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிலை முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிருவார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது கர்ம வினைகாரகர் சனீஸ்வரன் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதாவது வக்ர காலகட்டங்கள்ல எப்பவுமே வக்ர கிரகங்கள் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யும். லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல 3, 6, 10, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள் எல்லாம் நல்லதை செய்யக்கூடியதா இருக்கும். 2ஆம் ஸ்தானம்ங்கிற அந்த பணபரஸ்தானத்துல 2, 11 அந்த 2ஆம் ஸ்தானத்துல ஒரு பாதி நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த சனீஸ்வரனுடைய யோகம் அப்படிங்கிறது இந்த உபஜயஸ்தானத்துல தான் இருக்கு. அதே போல சனீஸ்வரன் வக்ர நிலை அடையிறங்க. வக்ர நிலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஏமாந்து போனவங்களோ, நடக்காத காரியங்கள்லயோ ஏமாந்தோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது, நல்ல திறமையானவங்களுக்கும் கூட சில விஷயங்கள் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஏமாந்தவங்க, அவங்களை எல்லாம் ஊக்குவிச்சு அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அப்படியே தலைகளா திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அதே போல ஏமாத்தி இன்னொருத்தரை ஏமாத்தி எல்லா வேலையிலும் செய்து ஒரு பதவியாகட்டும், இல்ல வேற வேலைகளாகட்டும், இல்ல தொழிலாகட்டும், பணத்தை ஏமாத்து இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் அடிவிழ போறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பதவியே இருந்தாலும் கூட பறிச்சிடும், பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுத்துரும். அந்த மாதிரி சனீஸ்வரன் வக்ரநிலை அப்படிங்கிறதே தலைகளா திருப்பி போடுற மாதிரி தான். நல்லது இது வரைக்கும் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஏமாந்து எதுவுமே கிடைக்கல, எல்லாம் விரக்தியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாமே ஆனா நல்லதாக செய்திருப்பாங்க. அந்த விரக்தி இருக்கும். ஆனா கொஞ்சம் நேர்மையாகவும் தர்மமாகவும் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கர்ம வினை அப்படிங்கிறதுனால, கர்ம வினை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையெல்லாம் அவரு ஏன்னா நம்ம தெரியாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இறைவனுடைய கண்காணிப்புல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சனீஸ்வரன் அந்த வக்கர நிலை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவரைக்கும் கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லது நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு ஏமாற்றம் மாதிரி பிறரை ஏமாத்தியோ இல்ல ஏதாவது ஒரு எல்லாத்தையுமே தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும். எல்லாத்தையுமே சனீஸ்வரன் வக்கர நிலையில எப்பவுமே எல்லாத்தையும் தெரியப்படுத்திடும். எது உண்மை, எது பொய், எது கெட்டது, எது நல்லது, அதே மாதிரி எது தர்மம் நியாயம்ங்கிறத தெளிவா வந்து காட்டி கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு சனீஸ்வனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானது. வக்ரம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் தான். பின்னோக்கிய நகர்வு அப்படிங்கிறது ஒரு மாயா இருந்தாலும் அந்த வக்ரம் நிலை அப்படிங்கிறது அது வந்து மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியது. அதனாலதான் அதனுடைய பலம் அதிகம். வக்ர கிரகங்களுக்கு எப்பவுமே அந்த உபஜயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு வளர்ச்சி கொடுத்துரும். இந்த மாதிரி உபஜயஸ்தானத்துல அதிர்ஷ்டமா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அது யோகமா தான் இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் ஸ்தானத்துல வக்ரநிலை அடைகிறார். அதே போல மிதுனத்துக்கு வந்து 10ஆம் ஸ்தானத்துல வக்ரநிலை அடைகிறார். துலாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் ஸ்தானத்துல வக்ரநிலை அடைகிறார். அதே மாதிரி மகர ராசிக்கு 3ஆம் ஸ்தானத்துல வக்ரநிலை அடைகிறார். கும்ப ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்துல வக்ரநிலை அடைகிறார். இவங்கெல்லாம் இந்த உபஜயஸ்தானத்துல 3, 6, 10, 11ங்கிறவங்க யோகத்தை பெறக்கூடியவங்க. 2ஆம் ஸ்தானத்துல வக்ரம்ங்கிறது பாதி அளவு பலனை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த அதிர்ஷ்ட பலன் வந்து உபஜயஸ்தானத்துக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயங்களை திடீர்னு தூக்கி கொடுத்துறவர் தான் இந்த வக்ரம். கிடைச்சதுல ஏதாவது ஏமாத்தியோ இல்ல தவறான வந்திருந்தாலும் அதை பறிச்சிடுவார். அந்த மாதிரி
வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய, ஆனா மீன ராசியில தான் அந்த வக்ர நிலைங்கிறதே நடக்குது. பின்னோக்கி நான் மீன ராசிக்குள்ளேயே தான். ஏன்னா உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் தான் அவருடைய அந்த வக்ர நிலை. அதுக்கப்புறம் மீண்டும் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிருவார். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வக்ரமே வந்தாலும் கூட இந்த வக்ரத்துல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றம் வரும். இதே போல இந்த வக்ர நிலையில வக்ர பார்வை அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா பலன்களை மாத்தக்கூடியதா இருக்கும். எப்பவுமே சாதாரணமா சனீஸ்வரன் பார்வைக்கே வந்து பாத்தீங்கன்னா பலம் அதிகம். இதுல வக்ரமாய் வேற பார்த்தா அதனுடைய பலம் வந்து 2 மடங்கு அதிகமாகும். நல்லதா இருந்தாலும் 2 மடங்கு அதிகமாகும், கெட்டதா இருந்தாலும் 2 மடங்கு அதிகமா தான் கொடுப்பாரு. வக்ர நிலையில மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் எப்பவுமே இருக்கும். நல்லது செய்தாலும் வந்து தூக்கி வாரி கொடுத்துருவாரு, கெட்டது செய்தாலுமே அதை வந்து அவங்களுக்கு அது இது வந்து தண்டனை தான். அதாவது கர்ம வினைக்கு உண்டான ஒரு இதுதான், பிராய்ச்சித்தம் தேடிக்கணும் எல்லாருமே. அப்ப இந்த புஜயஸ்தானத்துல ஒரு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு ராசிக்கு நம்ம தனியா பார்ப்போம், யாராருக்கெல்லாம் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு ராசிக்கு பார்ப்போம், என்ன மாற்றங்கள் வருதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.